ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே கேம்ப்லேருந்து போயிட்டாரு, அடுத்த மேட்ச் அவர் இல்லைன்னு. அதெல்லாம் இல்லைங்க, அவர் அடுத்த மேட்ச் அவைலபிளாக இருக்கார். ஆனால் அவர் இப்போதைக்கு சிஎஸ்கே கேம்பில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வர வெள்ளிக்கிழமை ஜிடி அணி கூட ஆடுறாங்க, முக்கியமான போட்டி. ஆனால் இப்போதைக்கு அவர் சிஎஸ்கே கேம்பில் இல்லை. கூடி சீக்கிரம் சிஎஸ்கே கேம்பில் இணைஞ்சிருவான்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்காரு. அவர் அப்படி எங்கே தான் போயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ குஜராத்தில் நம்ம பிஎம் எலெக்ஷன் நடந்துட்டு வருதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட வாக்கை போகிறதுக்கு தான் அவர் போயிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவர் சீக்கிரமாகவே சென்னை அணியில் இணைஞ்சிருவார்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் அவங்களோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போய் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே டிஷர்ட்டோட போய் போட்டிருக்குது நிறைய பேர் ஆர்வத்தை தூண்டியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஓட்டு போடுற இடத்துல இதுமாதிரி டிஷர்ட் போட்டிருக்குது ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் அந்த மாதிரி அவர் போட்டுன்னு போய் இப்போது ஓட்டு போட்டிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஜடேஜா இப்போதைக்கு சிஎஸ்கே கேம்பில் இல்லை, ஆனால் அவர் கூடி சீக்கிரம் இணைஞ்சிருவார். வெள்ளிக்கிழமை ஜிடி அணி கூட மேட்ச்சு. அதனால் மேக்ஸிமம் இந்த வேக்காம மார்னிங்கே அவர் இணைஞ்சிருவார்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்குங்க. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் இணைஞ்சிட்டு பயிற்சி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ரொம்ப முக்கியமான பிளேயரு. இப்போ மேல் வர போட்டியில் 3ல் 2 ஜெயிச்சா தான் சென்னை அணி குவாலிஃபைடு ஆகும். அதனால் கண்டிப்பாக அவரோட பங்களிப்பு சென்னை அணிக்கு தேவைங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்களே, அவர் தான் ஒரு க்ரூஷியல் நாக் அவுட் ஆடினார், ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அதனால் அவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட பாயிண்ட்ஸ் டேபிள் பக்கம் போகலாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3வது இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி செம்ம மேட்சுங்க. எல்எஸ்ஜி அணியும் எஸ்ஆர்ஹெச் அணியும் மோதுறாங்க. ரெண்டுத்தில் எது தோத்தாலும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2மே தோற்றா தான் நம்ம மேக்ஸிமம் உள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி மேட்ச் கண்டிப்பாக அண்ணால் பறக்கும். சென்னை பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிடி கூட ராஜஸ்தான் அணி கூட ஆடுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கூட ஆடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டஃப்பான மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் பயங்கரமாக டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஆர்ஆர் ரீசெண்ட் டைமில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. நம்ம ஆர்சிபி இப்போ ரீசெண்ட் டைமில் சரியான ஃபார்மில் இருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி சென்னை அணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட வேறு நிறைய பிளேயருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. நம்ம தீபக் சகர் ரூல்ட் அவுட்டு, 10 ரன்னா நாடு போயிட்டு அவர் இன்ஜுரியால் நாடுக்கு திரும்பிட்டார். நம்ம முஸ்தபிஸ் ரஹ்மானும் அவர் நேஷனல் டியூட்டிக்கோசரம் போயிருக்காரு. அதில் நிறைய ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. இருக்கிற ஃபாஸ்ட் பவுலரை வச்சு நம்ம எப்படி வின் பண்ணுற வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.